போக்சோ வழக்கில் கைதாகி சிறை சென்ற நபர் ஜாமீனில் வெளியே வந்து அந்த சிறுமி, அவரது தாய், பாட்டி மற்றும் தனது மனைவி, குழந்தைகள் என 6 பேரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளார். ஒரே நாள் இரவில் 6 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தெலங்கானா மாநிலத்தையே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. நடந்தது என்ன? தெலங்கானா மாநிலம் ஐதராபாத் அடுத்த தெய்வாலகுடா பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயதான ராஜ்குமார். தன்னுடைய பக்கத்து வீட்டில் வசிக்கும் சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய ராஜ்குமார் மீது சிறுமியின் தாய் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் போக்சோ வழக்கில் ராஜ்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 2 மாதங்கள் சிறையில் இருந்த ராஜ்குமார் 20,000 ரூபாய் ரொக்க ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியில் வந்துள்ளார். சிறுமியிடம் தவறாக நடந்தது மற்றும் ராஜ்குமாரின் நடவடிக்கைகளால் அவரது மனைவி சரிதாவும் தனது கணவன் மீது கடும் கோபத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. சிறையில் அடைக்கப்பட்ட ராஜ்குமார் கடும் ஆத்திரமடைந்து அனைவரையும் கொலை செய்ய திட்டம் போட்டுள்ளார். ராஜ்குமாரின் முட்டாள்தனமான இந்த முடிவால் தற்போது 6 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். சிறுமி, புகார் அளித்த அந்த சிறுமியின் தாய், சிறுமியின் பாட்டி, மனைவி சரிதா மற்றும் தனது குழந்தைகள் 4 வயதான பரீட்சித், 2 வயதான தெய்விக்ஷித் என 6 பேரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளார் ராஜ்குமார். வெள்ளியன்று இரவு 12 மணி அளவில் திடீரென்று பெரிய கத்தியுடன் சிறுமியின் வீட்டுக்குள் புகுந்த ராஜ்குமார் அந்த சிறுமியின் தாய், பாட்டி ஆகியோரை வெட்டி கொலை செய்துள்ளார். பின்னர் சிறுமியை வீட்டிலிருந்து வெளியில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்துள்ளார். அதன் பின்னர் வீட்டிற்கு வந்து தன்னுடைய மனைவி சரிதா மற்றும் 2 குழந்தைகளை வெட்டி கொலை செய்துள்ளார் ராஜ்குமார். அடுத்தடுத்து கொலைபாதக செயல்களை செய்துவிட்டு தன்னுடைய பெற்றோருக்கு போன் செய்த ராஜ்குமார் 6 பேரை கொலை செய்து விட்டேன், தானும் செத்துப் போகிறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்திருக்கிறார். இது தொடர்பாக ராஜ்குமாரின் பெற்றோர் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடங்களுக்கு விரைந்து சென்ற போலீசார் 3 இடங்களில் கொலை செய்யப்பட்டு கிடந்த 6 பேரின் சடலங்களையும் மீட்டுள்ளனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் ராஜ்குமாரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அதிகாலை நேரத்தில் நடைபெற்ற 6 பேர் கொலை சம்பவம் தெலங்கானா மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல் வழக்கில் ராஜ்குமாரை கைது செய்த போலீசார் 7 ஆண்டுகளுக்குள் தண்டனை கிடைக்கும் வகையிலான பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்தும் 20,000 ரூபாய் ரொக்க ஜாமீனில் அவரை சிறையிலிருந்து விடுவித்ததும் மாநிலம் முழுவதும் சர்ச்சைக்குரிய விவாதமாக மாறியுள்ளது. மேலும் ராஜ்குமார் சிறுமியை வீட்டிலிருந்து வெளியே இழுத்துச் செல்லும் CCTV காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன.